வெல்கம் டு மாஸ்க் சேனல். வாங்க சொந்தங்களே, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதோ 1 கிலோ மாங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஒரே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெயில் காலத்தில் மாங்காய் சீசனு, மாங்காய் கிடைக்கும். இப்போ தேவையான உப்பு போட்டேன். நான் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் ஊறுகாய் போடும்போது. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா நம்ம 1 வருஷத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம். சரிங்களா? நிறையா போட்டோம்னா அது ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. நான் கம்மியாக தான் வெந்தயம் போட்டிருக்கேன். கடுகு நான் 3/4 கிண்ணம் போட்டிருக்கேன். அது ஒரு 25 கிராமுக்கு மேலேயே இருக்கும். கடுகு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஊறுகாய் குழம்பு நல்லா இருக்கும். இல்லைன்னா வறண்ட மாதிரி ஆயிரும் ஊறுகாய். அதனால தான் கடுகு வெடிக்க வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ ஆற வச்சிட்டோம். இப்போ 200 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். 1 கிலோ மாங்காய்க்கு 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உப்பும் எண்ணெயும் இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம இறக்கி தனியாக வச்சிடலாம். இதையே இப்போ மாங்காய் 2 நாள் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். போட்டு காலையிலையும் சாயந்தரம் நமக்கு எடுத்து அப்படியே குலுக்கி விடணும். உப்பு பத்தலைன்னா கூட மறுபடியும் போட்டுக்கோங்க. ஒரு 75 கிராமுக்கு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது தான். வீட்லேயே பொடி பண்ணி நான் போட்டிருக்கேன். அதில் காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 மிளகாய் நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ கடுகு வெந்தயம் அரைச்சிட்டு நம்ம போட்டாச்சு. பெருங்காயம் போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா எல்லா மாங்காயும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு கிலோவுக்கு 75 கிராம் மிளகாத்தூள் போடணும். 200 கிராம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். உப்பு அதுமாரி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படியே நம்ம வெளியும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம சௌகரியம்தான். வெளியே வச்சாலும் கெடாது. இப்படி கலக்கி அமுத்தி வச்சிடலாம். 2 நாளைக்கு அமுத்தி வச்சு எடுத்தோம்னா மேலே எண்ணெய் மிதங்கி நிற்கும். பார்த்தீங்களா? 2 நாள் கழிஞ்சுது. ரெண்டு நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? எண்ணெய் எல்லாம் கீழே இருந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நான் பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இப்போ இது மீதி இருக்குது, வேற ஒரு டப்பாக்கு மாற்றிக்கலாம். பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுமாரி. நன்றி, வணக்கம்.